தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டு வந்த பாகிஸ்தான் பஞ்சாப் மீது அதிவேக ஏவுகணை மோதி தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல பயணிகள் விமானங்களை கேடயமாக பயன்படுத்தி வான்வழி தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டிருப்பதாகவும் உயரதிகாரிகள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக ஒன்றிய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் கர்னல் சோஃபியா குரேஷி உள்ளிட்ட உயரதிகாரிகள் இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். மருத்துவமனைகள், பள்ளிகளை குறிவைத்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்துவதாகவும் விமானப்படை தளத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக அவர்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீநகர், அவந்திபுரா, உதம்பூர் ஆகிய இடங்களில் மருத்துவமனைகள், பள்ளிகள் மீது பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் மீண்டும் பொறுப்பற்ற முறையில் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக வியோமிங்கா சிங் கூறியிருக்கிறார். ரஜௌரியில் இன்று அதிகாலை பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் அரசு அதிகாரி உட்பட 5 பேர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தாக்குதலில் அரசு உயரதிகாரி ராஜ்குமார் தப்பா உயிரிழந்தார். பாகிஸ்தானுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த போது அவர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மேலும் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த 2 அதிகாரிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட 4 மாநிலங்களை குறிவைத்து 3வது நாளாக பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. 20 இந்திய நகரங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. அதற்கடுத்த கட்டமாக பஞ்சாப் மீது அதிவேக ஏவுகணையை மோதி பாகிஸ்தான் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. பாரமுல்லா முதல் குஜராத்தின் பூஞ்ச் வரை 26 இடங்களில் ட்ரோன்கள் தென்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீநகர் விமான நிலையத்தை 2வது நாளாக பாகிஸ்தான் தாக்க முயற்சித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மருத்துவமனைகள், பள்ளிகளை குறிவைத்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்துவதாக அதிகாரிகள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 26 இடங்களில் ராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விமானப்படை தளத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் அத்துமீறல்கள் அனைத்திற்கும் தக்க பதிலடி இந்திய ராணுவ தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டு வருவதாகவும் உயர்மட்ட அதிகாரிகள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் விமானங்களை கேடயமாக பயன்படுத்தி வான்வழி தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 மாநிலங்களை குறிவைத்து 3வது நாளாக பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டிருந்த நிலையில் பெரும்பான்மையான தாக்குதல் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. சில பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட மாநில எல்லைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காஷ்மீரில் பல்வேறு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு பதுங்கு குழிகளில் இருந்த மக்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய மேலதிக தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், தற்போதைய தகவல்கள். அதாவது பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா மீது 3வது நாளாக நேற்றைய தினம் தனது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. நேற்று முன்தினம் நடத்திய அந்த தாக்குதலை விடவும் அதிகமான இடங்கள்ல நேற்றைய தினம் பாகிஸ்தான் தனது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதன் காரணமாக பாகிஸ்தான் அனுப்பிய அந்த ட்ரோன்கள் மட்டுமில்லாமல் ஏவுகணைகள் தடுத்து நிறுத்தப்பட்டு அழிக்கப்பட்டாலும் பல்வேறு இடங்கள்ல இந்தியாவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர்,
போன்ற மாநிலங்கள்ல அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் மற்றும் இந்தியா நடத்தியிருக்கின்ற அந்த தடுப்பு நடவடிக்கைகள், அதை தொடர்ந்து இந்தியா நடத்தியிருக்கின்ற பாகிஸ்தான் மீது நடத்திய தாக்குதல்கள் தொடர்பாக இன்றைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, அதே போன்று கர்னல் சோபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் கூட்டாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அப்போது பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய ராணுவ முகாம்கள் மட்டுமல்லாமல் விமான தளங்களை இந்தியா பாகிஸ்தான் தாக்கியதாக கூறுவது முற்றிலும் பொய்யாக இருக்கிறது. வேண்டுமென்றே பொய் வதந்திகளை பாகிஸ்தான் இது போன்று பரப்புகிறது. இதை செய்தியாக வெளியிடக்கூடாது, அதை நம்பக்கூடாது என்று தெரிவித்தார். இந்தியாவினுடைய பல்வேறு கட்டமைப்புகளையும் மின்சார கட்டமைப்புகளையும் தாக்கி அளித்ததாக பாகிஸ்தான் கூறுவதும் உண்மைக்கு புறம்பானதாக இருக்கிறது. அந்த வகையில் இது போன்ற எந்த ஒரு பாதிப்பையும் பாகிஸ்தான் இந்தியாவில் ஏற்படுத்தவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். இதுவும் பொய்யான வதந்தியாக இருக்கிறது என்று கூறிய அவர், சிர்சா விமான தளத்தை தாக்கியதாக பாகிஸ்தான் கூறியதும் உண்மைக்கு புறம்பானதாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார். இந்திய ராணுவத்தின் தளவாடங்களுக்கோ அல்லது ராணுவ முகாம்களுக்கோ எந்த சேதமும் இதுவரை இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று முன்தினத்திலிருந்து தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவினுடைய பல்வேறு விமான தளவாடங்களையும் மட்டுமல்லாமல் ராணுவ தளவாடங்களையும் மையமாக வைத்து தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அது அனைத்துமே முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் இவர் கூறும் கருத்தாக இருக்கிறது. இந்திய ராணுவத்தினுடைய தளவாடங்களுக்கோ அல்லது ராணுவ முகாம்களுக்கோ எந்த சேதமும் இதுவரை பாகிஸ்தானால் ஏற்படுத்தப்படவில்லை என்பதும் அவரது கருத்தாக இருக்கிறது. இந்தியாவினுடைய ராணுவ முகாம்கள் விமான தளங்களை தாக்கியதாகவும் பாகிஸ்தான் அதிகாரிகள் கூறி வருகிறார்கள். இதுவும் பொய்யானதாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் பாகிஸ்தான் இந்தியாவினுடைய பல்வேறு விமான தளவாடங்கள், விமான நிலையங்களை மையமாக வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ராமகிருஷ்ணன். தற்போது நம்மோடு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக அயலக தமிழர் நலவாரிய தலைவர் திரு கார்த்திக் சிவசேனாபதி இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீநகரில் சிக்கித் தவித்த தமிழக மாணவர்கள் 5 பேர் தற்போது மீட்கப்பட்டு தமிழகத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தொழிலாளர்களுக்காக சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகிறது. மேலும் தமிழர்கள் பாதுகாப்பாக அழைத்து வரப்படும் விதமாக அரசு தரப்பில் செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன? நேற்று காலை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஸ்ரீநகர் பகுதியில் மிஸ்ட் மற்றும் விவசாய பல்கலைக்கழகங்கள், மருத்துவ கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரு முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்திருந்தார்கள். அதனை முன்னிட்டு முதல்வர் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து எங்களுக்கு உத்தரவிட்டு உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மட்டுமன்றி பஞ்சாப், சண்டிகர், ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்களிலுமே எங்கே எல்லாம் ஒரு அசாத்திய ஒரு சூழல் இருக்கிறதோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்ப கிடைப்பவர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கு ஏற்பாடுகளை பார்த்து சொன்னார்கள். அதே போல சீஃப் செக்ரட்டரி, முதன்மை செயலாளர் அவர்களும் மாணவர்களை அழைத்து பேசினார்கள். தமிழ்நாடு கேடர் IAS அதிகாரி, காஷ்மீரை சேர்ந்தவர் திரு அப்சாப் என்பவர் அங்கேயே இருந்து கொண்டு காஷ்மீரிலும் டெல்லியிலும் இருந்து கொண்டு, டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து கொண்டு இதனை பார்த்து வருகின்றார்கள். இப்போது கூட ஒரு 40 மாணவர்கள் காஷ்மீரில் இருந்து ஜம்முவில் இருந்து டெல்லிக்கு ரயில் மூலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சண்டிகரில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த அந்தந்த உதாரணத்திற்கு ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த அதிகாரிகள், ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த அதிகாரிகள், ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு அவர்களிடத்திலே பேசி நம் தமிழர்களை அவர்களை தொடர்பு கொள்ள சொல்லி, ஏன்னா மொழி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக தொடர்பு கொள்ள சொல்லி அவர்களுக்கு ரயில் டிக்கெட் ஏற்பாடு செய்து அவர்களை டெல்லிக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து 5 மாநிலங்கள்ல தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்பில் இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில காஷ்மீரில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரையும் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவிட்டன. மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் அழைத்து வருவதற்காக உங்கள் தரப்பில் இருந்து கோரிக்கை முன்வைக்கப்படுகிறதா? இப்பொழுது என்ன செய்திருக்கிறோம் என்று பார்த்தீர்கள் என்றால், மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் மாண்புமிகு ரயில் துறை அமைச்சர், ஒன்றிய அமைச்சருக்கும் விமான சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் அவர்களுக்கும் 2 விமானம் இப்பொழுது பல அங்கு இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்ட நிலையில ரயில்கள் தமிழ்நாட்டிற்கு டெல்லியில இருந்து ஜம்முவில இருந்து இன்னும் அதிக ரயில்கள்
அவர்கள் வந்து ஓட்ட வேண்டும். அதுபோல சண்டிகரில இருந்து, ஜோத்பூர்ல இருந்து, அந்த பகுதிகளில இருந்து நிறைய பேர் நமக்கு அழைத்து அவருடைய பெற்றோர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பல்வேறு இடங்களிலே இருந்து அழைக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், அங்கே மருத்துவர்களாக பணிபுரியக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனால் அங்க வந்து ஆர்மியில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் எல்லாம் கூட அவங்கள வந்து அனுப்பிச்சு விட இங்க நினைக்கிறாங்க. இங்க இருக்க வேண்டாம், அம்மா அப்பா என் மனைவி குழந்தைகள் எல்லாம் ஊருக்கு வரட்டும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அவர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அவர்களுக்கு நம்ம அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து அவர்களை கோஆர்டினேட் செய்து டெல்லிக்கு அழைத்து வந்து அங்கிருந்து அழைத்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய ரயில் துறை அமைச்சரிடத்திலே இன்னும் ரயில்களை இயக்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு இயக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். இந்தியா பாகிஸ்தான் படைகளுக்கிடையே பூஞ்ச், அக்னூட் உள்ளிட்ட 5 பகுதிகளில் மோதல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. அங்கிருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலதிக விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், குறிப்பாக எல்லை பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே பாதுகாப்பாக நிவாரண முகாம்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்களா? அது பற்றிய தகவல்கள். கண்டிப்பாக, அதாவது நேற்று முன்தினத்திலிருந்தே பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா மீது தனது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் 3 மாநிலங்களை மையமாக வைத்துதான் பாகிஸ்தான் தனது தாக்குதலை முதலில் துவங்கியது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், அதே போன்று ராஜஸ்தான் ஆகிய 3 மாநிலங்களை மட்டுமே வந்து மையமாக வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போதிலிருந்தே அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தான் அதிகமாக பாதிப்புக்குள்ளான மாநிலமாக இருக்கிறது. அந்த பகுதி எல்லை பகுதிகளில் இருக்கின்ற சுமார் 5 மாவட்டங்களை சார்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தங்கள் தங்கியிருந்த இடங்களில் இருந்து வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கூடாரங்கள் மட்டுமில்லாமல் பதுங்கு குழிகளிலும் பத்திரமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மாநிலத்தால். தொடர்ந்து அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற ஓமர் அப்துல்லா பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாகவே சந்தித்து ஆறுதலை தெரிவித்து வருகிறார். சற்று முன்பு கூட இன்று காலையில் அவர் நேரடியாகவே மருத்துவமனைகளுக்கு சென்று இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதலில் பாதிக்கப்பட்டு காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்களை வந்து நேரில் சந்தித்து ஆறுதலை கூறினார். இது மட்டுமில்லாமல் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற முகாம்களுக்கும் நேரடியாகவே சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதை நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஒரு அரசு அதிகாரி கொல்லப்பட்டிருக்கிறார். இது குறித்தும் அவர் தனது கவலையை வந்து தெரிவித்திருக்கிறார். நேற்று அவரை சந்தித்ததாகவும் இன்று அவர் உயிருடன் இல்லை என்ற தனது ஒரு ஆதங்கமான ஒரு பதிலையும் கவலையான ஒரு பதிவையும் அவர் பதிவிட்டிருப்பது பார்க்க முடிகிறது. இது ஒரு புறம் இருக்க, நேற்றைய தினம் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் 4 மாநிலங்களில் தனது தாக்குதலை விரிவுபடுத்தி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் ஆகிய எல்லை பகுதிகளில் தனது தாக்குதலை விரிவடைய செய்திருக்கிறது. அந்த எந்த மாதிரியான தாக்குதல் நடைபெற்றது என்பது பற்றிய செய்தியாளர் சந்திப்பு தான் இன்றைய தினம் டெல்லியில் நடத்தப்பட்டது. வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, அதே போன்று கேர்னல் சோஃபியா குரைசி, விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகிய 3 பேருமே வந்து கூட்டாக இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அப்போது பேசும்போது அவர்கள் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் இந்தியா அதற்கு எவ்வாறு அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது, தடுத்து நிறுத்தி இந்தியா எவ்வாறு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது என்பது பற்றி எல்லாம் அவர்கள் வரைபடங்கள் மூலமாக இன்றைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார்கள். அவர்கள் பேசும்போது முக்கியமாக என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால், தொடர்ந்து பாகிஸ்தான் அந்த சீஸ்ஃபயர் வயலேஷன் என்று கூறக்கூடிய அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து மீறி கொண்டிருக்கிறது. முக்கியமாக பாகிஸ்தான் இந்தியாவினுடைய பள்ளிக்கூடங்கள், அதே போன்று மருத்துவமனைகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் ஒரு செயலாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் வந்து பாகிஸ்தான் அத்துமீறி தனது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக பூஞ்ச், அக்னூர் உள்ளிட்ட 5 இடங்கள்ல பாகிஸ்தான் தரைவழி மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அந்த வகையில் அந்த பகுதிகளில் வந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இந்திய ராணுவ படைகளுக்கும் இடையே நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டை நடந்ததாகவும் அவர்கள் தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தானை பொறுத்தவரையில் ராணுவ தளவாடங்களை மையமாக வைத்து இந்தியா தனது தாக்குதலை நடத்தி பதிலடி கொடுத்திருப்பதாகவும் அவர்களது தகவலாக இருக்கிறது. இன்னும் ஒரு முக்கிய கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினமும் இதே கருத்தை தெரிவித்தார்கள். குறிப்பாக
பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பயணிகள் விமானங்களை கேடயமாக பயன்படுத்தி பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மீது நடத்தி வருகிறது. இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியா மீது ட்ரோன்கள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்தியா அதை தடுக்கும் விதத்தில் தான் முதலில் தனது பணியை துவங்கியது. இதற்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான் இந்தியா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த போது வான்வெளியில் பாகிஸ்தானுடைய விமானங்கள் பறந்து சென்று கொண்டிருந்தன. அதன் காரணமாக அந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படலாம் என்ற காரணத்தால் தான் இந்தியா முதலாவதாக தனது தாக்குதலை நடத்தவில்லை, எச்சரிக்கையுடன் இந்தியா இருந்தது என்று தெள்ள தெளிவாக நேற்று முன்தினமும் இதே கருத்தை தெரிவித்தார்கள். இன்றைய தினமும் அவர்கள் இதே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இந்தியா ஒருபோதும் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறாமல் இந்த நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறிய செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க இந்திய அரசு தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து பாகிஸ்தான் 3 நாட்களாக தனது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு பிரதமர் நரேந்திர மோடி 4 மணி நேரம் தொடர்ந்து முப்படை தளபதிகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து இன்று காலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகள் முப்படையினுடைய தலைமை தளபதி உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இல்லத்தில் வைத்து அனைவருமே ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். ராணுவ தளபதிகள், முப்படை தளபதிகள், அதே போன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோருடன் ஆலோசனைகள் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனையில் அடுத்த கட்டமாக பாகிஸ்தான் இது போன்று தொடர்ந்து இந்தியா மீது தாக்குதலை விரிவடைய செய்யும் பட்சத்தில் இந்தியா எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுப்பது, தாக்குதலை தொடர்ந்து அதிகரிக்கலாமா அல்லது அதிகரிக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான தாக்கங்கள் இந்தியா மட்டுமல்லாமல் பாகிஸ்தானில் ஏற்படும், இது போன்ற பல்வேறு அம்சங்கள் இது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்புகள் எல்லாம் இதுவரை வெளிவராத ஒரு சூழ்நிலையில் இன்றும் பாகிஸ்தான் தனது 4வது நாளாக தனது தாக்குதலை இன்றும் தொடரப்போகிறதா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அவ்வாறு பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா மீது தனது தாக்குதலை அதிகரிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்தியா ஒரு பதிலடியை பெரிய அளவில் கொடுப்பதற்கான தயார் நிலையில் தான் இந்திய ராணுவமும் முப்படைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செயலாகவே நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் பாகிஸ்தான் தொடர்ந்து 3வது நாளாக தனது தாக்குதலை நடத்தி இருப்பதை வைத்து பார்க்கும்போது இந்தியாவை போருக்கு இழுக்கும் விதத்தில் தான் இது போன்ற நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக இருக்கிறது. எனவே இந்தியாவை பொறுத்தவரையில் நாம் பொதுமக்களை பாதிக்கும் அளவிற்கு நமது தாக்குதலை நடத்தக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் நாம் இதுவரை இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் எல்லை கட்டுப்பாட்டிற்குள் அத்துமீறி பொதுமக்கள் மீது தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். இது சர்வதேச அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் ஒரு கருத்தை இந்தியா தெரிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வெளிநாடுகளை பொறுத்தவரையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடியாக இது போன்ற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை கைவிட்டுவிட்டு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தானுடைய தளபதியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆசிப் முனீருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். இது போன்ற ஒரு பதட்டமான சூழ்நிலையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியாவுடன் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் சர்வதேச அளவிலும் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் பாகிஸ்தான் எவ்வாறு இந்தியா மீது தாக்குதலை நடத்தப் போகிறதா அல்லது இத்துடன் தனது தாக்குதலை நிறுத்தப் போகிறதா என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்டமாக இந்தியாவினுடைய நடவடிக்கை இருக்கும் என்பது நமக்கு தெரிய வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.